வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. ஜனகேசரி அது இல்லை. பகவந்த் நாயகன் அதுவும் இல்லையா? விஜய் கேசரி அதுவும் இல்லை. என்ன சொல்றது? சரி, ஓகே. பகவந்த் விஜய் அதுவும் சொல்ல முடியாதா? சரி, ஓகேங்க, இப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். என்னன்னா, ஜனநாயகன் அதான பேர் வச்சிருக்காங்க அவங்க. அதோட டீசர் ஒன்று வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. டீசர் ட்ரெய்லர் ஏதோ ஒன்று வந்திருக்கு, அதை பார்த்துருப்பீங்க. நமக்கு தொடர்ச்சியாக இந்த படத்தை இந்த படத்தோட காப்பின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? பாலையாவோட படத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு. நாங்க காப்பியே கிடையாது, நாங்க மாத்திட்டோம்னு எச் வினோத் ஒரு பக்கம் பூந்தடிச்சான் புல்லட்ன்ற ரேஞ்சில் ஏதோ எல்லாம் பேசினார். மலேசியால போய் 7.5 கூட்டணும்னு சொல்லி பேசினார்ல. இப்ப அந்த ஒரு 3 நிமிஷம் வந்திருக்கு, பார்த்துட்டீங்க நீங்க எல்லாருமே, நானும் பார்த்தேன். அதுல என்ன புதுசா பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த அரசியலை மட்டும் உள்ள புகுத்திட்டார். மற்றபடி முழுக்க அங்கிருந்து அப்படியே அந்த ஊசி போன கேசரியை தான் பட்டி டிங்கரிங் பார்த்து ஏதோ சூடு பண்ணி மெல்ல மக்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் விஜயனுடைய கடைசி படம்னு வேற சொல்லிட்டாங்க. விஜயனுடைய கடைசி படம்னு சொன்னா, கடைசி படம் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு வர மாதிரி இருக்கணும். அதுதான் கடைசி படமா இருக்க முடியும். ரெண்டாவது இந்த படத்தை பார்க்குற எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கவே முடியாது. இந்த படத்தை நான் இதே கருத்தை தான் நம்ம ஜெயிலர் வந்தப்ப ரஜினிகாந்துடைய கெரியர்லயே இவ்வளவு ரத்தம், வெட்டு, கொலை இதெல்லாம் ரஜினிகாந்த் செய்யவே மாட்டார். இந்த காட்சிகளை அனுமதிக்கவே மாட்டார். இது எப்படி இதை ஒத்துக்கிட்டாரு அவரு? ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ண வந்தான் நான். அதனால ஏதோ ரஜினிகாந்துக்கு மட்டும் முட்டு கொடுக்குறேன், விஜய் மட்டுமே திட்டிட்டு இருக்கேன் நீங்க யாரும் நினைச்சீங்கன்னா அது அப்படி இல்லைங்க. படம்ன்றது எல்லா ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு வரணும். ஏன் அந்த டைம்ல நம்ம எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்றோம்னா, இது மக்கள்கிட்ட எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தோம்னா, பாருங்க, திருத்தணியில சின்ன பசங்க சிறார் அவன் ஒருத்தன் வெட்டுறானுங்க. என்னடானா, ஏற்கனவே இதே விஜய் படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு சின்ன பையனை விட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு டைலாக் வச்சவர் தான் இவர். ஏன்னா அந்த மைனர் பசங்களுக்கு பண்ணா அவங்களுக்கு சட்ட ரீதியாக அவங்க எங்க கொண்டு போகப்படுவாங்கன்னா, சிறார் சீர்திருத்த பள்ளியில தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஜெயில் இருக்காது. 18 வயசு வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அவங்க சுதந்திரமாக வெளியில வந்துருவாங்க. இது ஒரு மிக மோசமான கல்ச்சரா மாறிக்கிட்டு இருக்குன்றத தான் நம்ம திருப்பி உணர்த்தணும். அப்படின்றதுனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். வன்முறையை தவிர விஜய்க்கு வேற எதுவும் தெரியாதா? இவ்வளவு மோசமான ஒரு படத்தை அது கடைசி படம்னு எப்படி அவர் சொல்லுவாரு? இந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, எந்த காட்சியாவது குடும்பத்தோடு பாக்குற மாதிரி இருக்கா? ஆவனா ஒரு குழந்தை டைலாக் பேசும், நீங்க என்ன சூப்பர் மேனா, நீங்க என்ன இந்த மேனா அந்த மேனா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ அந்த குழந்தையோட படம் பார்க்க முடியுமா? இந்த படத்தை விஜய் உண்மையிலேயே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தா இந்த படத்தை இந்த வயசு அவர் அந்த குழந்தை ஒரு நடிச்சிருக்குல்ல, அந்த வயசு உள்ள குழந்தைகளை உட்கார வச்சு இந்த படத்தை காட்ட முடியுமா? எச் வினோத் ஏன் அவ்வளவு கேவலமாயிட்டாருன்னு தெரியல. ஒரு மரியாதையான ஒரு மனிதராக இருந்தார், நல்ல படமா கொடுத்தாரு, சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயத்த சொன்னாரு. இதோட சேர்ந்த உடனே என்ன சொல்லுவாங்களாம், எது கூடவோ எது சேர்ந்தா என்ன அதே மாதிரி மாறிடும்ன்ற மாதிரி நல்ல சமூக கருத்துக்கு சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொன்ன எச் வினோத் நாசமா போயிட்டாரு விஜயோட சேர்ந்த உடனே. இது என்ன படம்? இதுல என்ன சொல்லிட்டாரு? இதை வச்சு பெருசா கொண்டாடி சமூகத்துக்கு நல்லது பண்ணிட்டு என்ன நல்லது பண்ணிட்ட? இந்த படத்தை பாக்குறதுனால இந்த சமூகத்துக்கு, மக்களுக்கு, பெண்களுக்கு என்ன நல்லது நடந்துட போகுது? இந்த டீசர்லயே தெரிஞ்சிருச்சு, இந்த ட்ரெய்லர்லயே உங்க படத்தோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஒன்னுத்துக்கும் உதவாத ஊசி போன கேசரி, ஊசி போன வடை, பிச்சு பார்த்தா உள்ள நூலா வர வடை, சாப்பிடவே முடியாது, அதை ரசிக்கவே முடியாது. இதுல கொடூரம், உச்சபட்ச கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இப்படிலாம் சீன் வைக்கிறீங்க? என்ன கன்றாவி சீனுங்க இது? அடிச்சு எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டு ரத்தத்தை நக்கிட்டு வராருங்க. என்ன கன்றாவிங்க இது? எப்படி இப்படி திங்க் பண்ண முடியும்? ரத்தம் குடிக்கிற அந்த வெறி இன்னும் அடங்கலையா? 41 பேரை கொன்னு குவிச்சிய, இன்னும் கூட உனக்கு வெறி அடங்கலையா? மனித ரத்தத்தை குடிச்சு நக்குற ஒரு சீன் ஒண்ணு வைக்கிறியா? அசிங்கமா இருக்கு பேசுறதுக்கே, நமக்கு அருவருப்பா இருக்கு. என்ன வேணாலும் நீங்க அந்த விஜய் ரசிகர்கள் என்ன வேணா நீங்க கழுவி கீழே ஊத்துங்க கமெண்ட், அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா இந்த சமூகத்தை சீரழிக்கிற எதுவா இருந்தாலும், அது யாரா இருந்தாலும், அது நிச்சயமாக நம்ம சேனல்ல தொடர்ந்து கண்டிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தை கிடையவே கிடையாது. குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு கதையை உங்கள்கிட்ட பண்ண முடியலன்னா எதுக்கு நடிக்க வர? அப்படியே இங்க நேரா இறங்கி குச்சி ஓடி வந்துட வேண்டியது தானே. இது கடைசி படம் வேற, ஒரு ஆணி வேற புடுங்கிருக்கு. இந்த ஆணியும் பூரா தேவையில்லாத ஆணி. இந்த படம் யூஎஸ் சர்டிபிகேட்ல இருக்கு, இந்த படத்தை சென்சார் அலோ பண்ண மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் ஒரு அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பெரிய ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் யாருன்னா சிடி நிர்மல்குமார். இவரு யாரு?
உங்களுக்கே தெரியும், ஊருக்கே தெரியும். அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ஆர்எஸ்எஸ் ஆளு அவரு. இப்ப சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்கு? இதுக்கும் திமுக அப்படின்னு முட்டு கொடுப்பாங்களா? சென்சார் தராமல் திமுக சதி செய்கிறது. இப்ப இங்க பேசினார்ல முதல்வர் ஸ்டாலினா, ஸ்டாலின் அங்கிள் என்ன கை வைங்க, என் ஆளுங்களை கை வைக்காத மாதிரி சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குது? அங்க பேச வேண்டியது தானே. சென்சார் போர்டு வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. மோடி அரசாங்கமே, அமித்ஷா அரசாங்கமே சென்சார் ஒழுங்கா கொடுத்துருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. பேச முடியுமா? தைரியம் இருக்கா? துப்பு இருக்கா? துணிவு இருக்கா? எதுவுமே கிடையாது. இந்த லட்சணத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நரேஷனை செட் பண்றாங்கன்னா, ஏதோ சென்சார் வந்து இவங்க படத்தை நிறுத்துற மாதிரியும், அது இவங்க வந்து பெருசா மக்களுக்கு சேவை செய்ய வர்ற மாதிரியும், அதை வந்து சென்சார் மூலமாக பாஜக தடுக்கிற மாதிரியும், பாஜக துணையோடு பாஜகவோட என்ன சொல்றது, களவாணித்தனம் வச்சுக்கிட்டு செய்யற திமுக வந்து அந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொல்வதற்கு ஒரு நரேஷனை கட் பண்றதுக்கு, செட் பண்றதுக்காக இப்ப சிடி நிர்மல்குமார் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்றாங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்களேன். ஆனா உண்மையிலேயே அந்த படத்தை, அந்த 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 ட்ரெய்லரை பார்க்க சகிக்கலங்க. ஒரு நல்ல விஷயம், பெண்ணை வந்து நீ வந்து தங்கச்சியை வந்து நல்லபடியா நீ பொண்ணை வந்து நல்லா வளர்க்கணும், என் பொண்ணை யாரா அவன் கை வச்சது அப்படின்னு கேட்க, அது அது அந்த மாதிரி சென்டிமெண்டலை உள்ள கொண்டு வர உனக்கு இந்த ரத்தம் குடிக்கிற விஷயங்களை தாண்டி வேற எதுவும் திங்க் பண்றதுக்கு, வன்முறையை அந்த தளத்தை தாண்டி ஜனரஞ்சகமா மக்களோடு மக்களாக எல்லா மக்களும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரியான கதையை கொண்டாடுறதுக்கு துணிவு இல்லைன்னா, தயவு செய்து தெம்பு இல்லைன்னா வராதிங்க சினிமாவுக்கு. போதும், நீங்க சுட்ட பூரா எல்லாம் பூரா வந்து ஒண்ணுமில்லாத வெத்து வடை. மொத்தம் 69 படம் நடிச்சிருக்கீங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல லிஸ்ட் போட்டிருக்கேன். 69 படம் நடிச்சிருக்கீங்க. அதுல 10ல இருந்து 12 படம் மட்டும்தான் அந்த தயாரிப்பாளர்கள் லாபம் கொடுத்த படம். அது ஒண்ணுதான் உருப்பிட்ட படம். அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வன்முறை, கலாச்சாரம், போதை, சரக்கு, இதை தவிர விஜய் படங்கள்ல ஒண்ணுமே இருக்காதானே. வெளியே வந்து பேசுவார், போதை மாநிலம், அந்த மாநிலம், இந்த மாநிலம் நிறைய பேசுவார். ஆனா எதுவுமே அவருடைய வாழ்க்கையில, நிஜ வாழ்க்கையில இல்லை. எல்லாம் மாத்தி இருக்கும். இதுல ஒரு பேர் வச்சிருக்காரு, தளபதி வெற்றி கொண்டான். இவர் பேரு, இந்த இன்ஸ்பெக்டர், பல்லாவரம் இன்ஸ்பெக்டர், அவர் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் தளபதி வெற்றி கொண்டான். அதுவும் பாருங்க, பேரும் திருட்டு பேர். திருட்டு பேருனா அது வந்து திருடர்கள் பேர் இல்லை, அங்கே பேரையும் திருடிட்ட. வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மேடை பேச்செல்லாம் கேட்டிருக்கியா? வாய்ப்பு இருக்கா? கேட்ட வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. வெற்றி கொண்டான் பேச்சு அப்படி பயங்கரமா போட்டு பொழந்து தள்ளுவார். பேச ஆரம்பிச்சாருன்னா அங்க அப்படியே தெரிக்கும் பயங்கரமா, அவ்வளவு பயங்கரமா பேசுவார். அந்த பேரை எடுத்துக்கிட்டாரு, வெற்றி கொண்டானா, தளபதி வெற்றி கொண்டான். பேர்லயும் அடுத்தவங்க பேரை எடுத்துக்கிறது. இதுல அந்த பொண்ணு ஓடி வரும், பொண்ணு தானே அது, பொண்ணு ஓடி வரும், பின்னாடியே அவர் வராரு இல்லையா, பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் சூரியன் இருக்குது. எதுக்கு அதை வச்சிருக்காரு உள்ளன்னு தெரியல. இவ்வளவு விஷயங்களை உள்ளுக்குள்ள வச்சுட்டு திமுக எதிர்ப்புன்றத படம் முழுக்க காமிச்சிட்டு வந்து இன்னும் ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல இந்தியா நம்ம காலில் வந்துடும். இந்தியாவே பிடிக்கிற திட்டத்தில் இருக்காரு பொழுது. தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க மக்களே. அதனாலதான் இந்த தற்குறிகள் மங்குனி கும்பல் என்ன சொல்லிச்சுன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிச்சுங்க. நமக்கு அப்ப புரியலங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்த பிறகுதான் புரியுது, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா என்னத்துக்கு இதுங்க சொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயத்த எடுத்துட்டு அதை படம்னு வர சொல்லிட்டு எங்களுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நீ ரத்தம் நக்கிட்டு வர மாதிரி, மனுஷனை வெட்டி ரத்தம் நக்கிற மாதிரி காட்சி காட்டுவ, ரத்தம் குடிக்கிற மாதிரி காட்டுவ. இது எப்படி சென்சார் கொடுக்கும்? எப்படி இதை அனுமதிப்பாங்க? இந்த காட்சியெல்லாம் நிச்சயமா வெட்ட சொல்லியிருப்பாங்க. எங்க வெட்ட சொல்லுவாங்க? ஏன்னா இப்ப என்னன்னா, சிம்பத்தி கிரியேட் பண்றது. பாஜக வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இப்போ பராசக்திக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா பராசக்தியோட டீசர் பார்த்தாங்க, ட்ரெய்லர் பார்த்தாங்க, அதோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா வேறொரு ஜானருக்குள்ள இருக்கிற மாதிரி வேற ஒரு களத்துக்குள்ள இருக்கு அந்த படம். அந்த 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 படத்தினுடைய காட்சிகள், அந்த படத்தினுடைய அந்த ட்ரெய்லரு, அந்த படத்தினுடைய பேச்சு, அந்த படத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் அங்கங்க சின்ன சின்ன விஷயங்களா வந்து கண்காட்சி எல்லாம் போட்டவொடனே மக்கள் பார்வைக்கு அந்த படம் வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்றத மிக தெளிவாக அந்த படம் வந்து காட்டுது. அந்த படம் குடும்பத்தோடு போற மாதிரி ஒரு படத்தை ஏற்படுத்து. அது வந்து அதுலயும் வந்து இந்த மாதிரி வந்து போராட்டங்கள் இருக்கு, அதுலயும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தா கூட வன்முறை கல்ச்சர், மக்கள் கிட்ட வந்து ரத்தம் தெரிக்கிற, ரத்தத்தை சிதறடிக்கிற, மனித ரத்தத்தை குடிக்கிற, உயிரை குடிக்கிற
கொடூரங்கள் அதுல இல்ல. அது ஒரு மொழி போர்ல ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுல ஒரு காதல் இருக்குன்றாங்க, அதுல ஒரு அண்ணன் தம்பி இது இருக்குன்றாங்க, என்னென்னமோ இருக்குன்னா படம் முழுசா நம்ம பார்க்கல, அது நமக்கு தெரியாது. அதன் மீதான மக்கள் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருச்சு. இப்ப அதிகரிச்ச உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து மக்களுக்கு போய் ஈஸியா ரீச் ஆயிடுச்சு, இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு அமக்கலத்தை உண்டாக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு 64 கட்டு, அதுவும் சென்சார்ல யூஏ சர்டிஃபிகேட் இருக்குது. அவங்க வந்து நாங்க ரிவைசிங் போறோம்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே ரிவைசிங் போறாங்களா போலியான்றது ரெண்டாவது விஷயம். ரிவைசிங்கே போலனாலும் யூஏ சர்டிஃபிகேட் வந்தா அவங்க நிச்சயமா வந்து குழந்தைகள் மட்டும் தான் பார்க்க முடியாது, மற்றபடி ஒரு குறிப்பிட்ட வயது உடையவர் பேரண்டுடைய துணையோடு போய் பார்க்க போலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த படம் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய இந்த படம் வன்முறையுடைய உச்சம். அதுவும் வன்முறைன்னா கொஞ்சம் நெஞ்ச வன்முறை எல்லாம் கிடையாதுங்க, அவ்வளவு கொடூரமான வன்முறை. இதை எப்படி ஒரு கதைன்னு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல எனக்கு. இது ஏற்கனவே பாதிதான் அந்த பாலையா படத்துல இருந்து உருட்டியிருக்காரு, மீதிய இவர் உருட்டியிருக்காரு. யாரு? எச் வினோத். எப்படி உருட்டியிருக்காருன்னா, இவர் அரசியலுக்கு வந்துடுற மாதிரியும் எலெக்ஷன் நடக்கிற மாதிரியும் ஏதோ பெருசா வந்து நாட்டை காப்பாத்துறதுக்கு அப்படியே உள்ள பூந்து ஏதோ பூந்தடிக்கிறான் புல்லட் ரேஞ்சில் இவர் ஏதோ பண்ற மாதிரியும் எதுவுமே தேர்றவே இல்லைங்க. எல்லாம் பூரா வந்து காயலாங்கடையில மீந்து போன விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு மாதிரி ஒரு செட்டப் ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அரத பழசான ஒரு விஷயங்க. எதுவுமே வந்து ஒரு கதையினுடைய தொடர்பு, ஒரு டீசரை பார்த்தோம், ஒரு ட்ரெய்லரை பார்த்தோன்னே இந்த படம் எப்படா வரப்போகுது, நம்ம எப்போ பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு வரணும். இந்த ட்ரெய்லரை உங்க மனசாட்சிக்கு விட்டுற நீங்க பாருங்க, உங்க குழந்தைகளோடு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியுமான்னு மட்டும் இந்த ட்ரெய்லர் இது வந்து ஒரு 3 நிமிஷம்னு வச்சுங்க. இந்த 3 நிமிஷத்தை உங்க குழந்தைகளோடு எல்லாரோட உட்காந்து பாருங்க, பார்க்க முடியுமா? ஆனா மனசாட்சியோட சொல்லணும். எனக்கு விஜய் மீது தனிப்பட்ட எந்த வன்மமும் கிடையாதுங்க. தொடர்ச்சியாக அவர் இது மாதிரி பண்ணாருன்னா தொடர்ச்சியா பேசுவோம். அவர் நல்லது பண்ணாருன்னா நல்லது பண்றாரு, ஓகே அப்படின்னு நம்ம அவர் பாராட்டலாம். ஆனா ஒண்ணு கூட பண்ணலையே பண்ணி, ஒரே கன்ஃபியூஸா இருக்க. நீ வந்து எந்த பக்கம் நிக்க போற, என்ன பண்ண போற மக்களுக்கு? இந்த லட்சணத்துல நீ வந்து இன்னும் சினிமா டைலாக்கே பேசிட்டு தெரிஞ்சினா இது எப்படி கடைசி படம்னு மக்கள்கிட்ட இதை பார்த்த உடனே மக்கள்லாம் உன்னைய பார்த்து ஓட்டு போட்டு உன்னை முதலமைச்சரா உட்கார வச்சுப்பாங்களா? என்ன கான்செப்ட்? இன்னும் சரியாக நம்ம இப்ப எப்ப இருக்கோம்? ஜனவரி மாசம் 2026 ஜனவரியில இருக்கும், 3ஆம் தேதி. சரியா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்கள். ஏப்ரல்ல கடைசியில எல்லாம் உங்களுக்கு தேர்தலுடைய பரபரப்பு உச்சம் வந்துடும். மே மாசம் 23ஆம் தேதிக்கு முன்பாக புதிய அரசாங்கம் வந்து ரெடி ஆயிடணும். அதான் வந்து ஆஸ் பர் நம்முடைய விஷயம். முன்ன பின்ன இருக்கலாம், ஒரு நாள் 2 நாள், அவ்வளவுதான். அப்ப இன்னும் 90 நாள்ல அல்லது 100 நாள்ல முழுமையான ஒரு கட்டமைப்பு உருவாகிடணும். இதுக்கு முன்னாடி இந்த தற்கூரி கும்பல் என்ன வந்து இந்த மங்குனி கும்பல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாய் ஜனநாயகன் வரட்டண்டா, படம் வந்து பார் பட்டைய கலப்பு மக்கள்கிட்ட போய் அப்படியே போய் விஜய் அண்ணா மனசுல ஒட்டிப்பாரு அப்படின்னு. எங்கப்பா ஒட்டுவாரு? குழந்தைங்க பார்க்க முடியாது அந்த படத்தை. இந்த படம் நிச்சயமா வந்து குடும்பத்தோட திருப்பி ரிப்பீட் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. இது பூரா மங்குனி கும்பல் தான் பார்க்கும். வெட்டு குத்து கல்ச்சரை உருவாக்குகிற படத்தை எப்படி ஆதரிக்க முடியும்? எப்படி ஏத்துக்கிறது? இதுல வேற சொல்றாரு என்னன்னா, அதுல ஒண்ணு சொல்றாரு, அதாவது சிலுவையில அரைஞ்ச மாதிரி திருப்பி வந்து அரையணுமா, உயிர்த்தெழ முடியாதபடி சிலுவையில திருப்பி அரையணுமா. கான்செப்டே தெரியாம இருக்கீங்களே. இந்த டயலாக் எவன் எழுதி கொடுத்தான்? ஆக்சுவலா உண்மையிலே விவிலியம் படிச்சவங்க, பைபிள் படிச்சவங்களுக்கு, கிறிஸ்தவர்களா இருக்க எல்லாருக்குமே தெரியும், சிலுவையில அறையப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்துட்டார் அப்படின்றதுதான் இது நாள் வரைக்கும் அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம். இதைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப, அவரை வந்து வைக்கப்பட்ட கல்லறையில் அவருடைய உடல் இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, 3ஆவது நாள் உயிரோடு வந்துட்டாரு, சிலுவையில அறையப்பட்ட இடத்த வந்து பாருங்க நீங்க, புனித தலம் அது அப்படின்னு சொல்லி அவருடைய மத நம்பிக்கை. ஆனா இதுல என்ன டைலாக் சொல்லியிருக்குன்னா, உயிர் தழ முடியாதபடி சிலுவையில வந்து திரும்ப அறையணுமா. யார? விஜய. அப்படிதான் வில்லம் பேசுற மாதிரி இருக்கு. எவன் உன் டைலாக் எழுதி கொடுத்தான்? எதையும் உருப்படியா பண்ண மாட்டீங்களா? ஒழுங்கா தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? இந்த சமூகத்துக்கு ஜனநாயகன் என்ன சொல்ல வருது? ஒரு படம் எடுக்கிறீங்க, சினிமாக்காரன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வரலன்னா இந்த கண்டாய் வச்சு நம்ம பேச மாட்டோம். ஆனாலும் வன்முறை அதிகமா இருக்குன்னு பொழப்போம், அது வேற, அது தனி ட்ராக். நீ அரசியலுக்கு வந்து நல்லது பண்ண போற, நான் நாட்டு மக்களுக்கு வந்து அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், என்னாலதான் இது பண்ண முடியும், நான் வந்தாதான் நாட்டை காப்பாற்ற போறேன், ஆட்சி மாற்றம் வேணும், நான் வந்து நல்லது பண்ணுவேன், தோ வரேன், நான் வரேன்,
விஜய் நான் வரேன் அப்படின்னு சீன் போட்டு பாட்டு பாடுறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த டீசர்லயே இந்த ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா 2 யானைலாம் வந்து எகிரி குதிக்குது, அந்த கொடியில இருக்கு பாருங்க, அந்த மாதிரி யானையெல்லாம் வந்து கிராபிக்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு ஒரு அதாவது என்னன்னா, சாப்பிடவே முடியாம நீங்க உப்மாவையும் இட்லியையும் சோத்தையும் கிளறி ஒன்று ஒரு மாதிரி ஒரு டிஷ் கொடுத்தா சாப்பிடுவீங்களா நீங்க? உப்மான்றது வேற, இட்லி தோசைன்றது வேற, சாப்பாடுன்றது வேற. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நூடுல்ஸ் எல்லாம் போட்டு கையில கொடுத்தீங்கன்னா இதான் உனக்கான டிஷ்னு கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியுமா? அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது எங்கேயோ போய் 10 வீட்டுல வாங்கி இருக்கும் பாருங்க, பலதரப்பட்ட உணவுகள், அதை சாப்பிட முடியுமாங்க? அப்படி இருக்குங்க இது. நீ ஒரு ஜானர்ல கதை எடுக்கிறீங்கன்னா எச் வினோத் ஏன் அவ்வளவு கேவலமா மட்டமா போயிட்டீங்கன்னு தான் தெரியல. என்ன இதுல வந்து என்ன புதுசா சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசாலாம் ஒண்ணும் சொல்லுங்க. விஜய்க்காக அரசியல் காட்சிகளை பூத்திருக்காங்க. போலீஸா இருக்கிறவரு அந்த வேலையை விட்டுட்டு வந்து அவரு தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர். கடைசியில ஒரு காட்சி வருது, வந்து அரசியல்வாதிகள் அடிக்கிறாங்க, உங்களை வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தா மக்களை கொல்றீங்க, கொள்ளடிக்கிறீங்களா அப்படின்னு சாட்டையில் அடிக்கிறாங்க. அந்த சாட்டையை புடுங்கி இவரை புழக்கணும் எல்லாரும். என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, கன்றாவி படம், ஏன்னா ரத்தத்தை குடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறான், என்னடா காட்சி இதுன்னு சொல்லி அந்த சாட்டையை புடுங்கி அடிக்கணும் மக்கள். ஆனா அடிக்க போறாங்க எப்பன்னா 26 தேர்தல்ல ஓட்டு வாக்கு என்கிற சாட்டையில இந்த விஜய இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத ஊசி போன வடையை வச்சு கேசரி உருவாக்குன இந்த விஜய ஓட ஓட விரட்டி விரட்டி அடிக்க போறாங்க மக்கள். அது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு சினிமா எடுக்கிறோம்னா அந்த சினிமா மூலமாக நிச்சயமாக நம்ம சொல்ல வந்த கருத்தை அழகாக எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தோம். இந்த மங்குனிக்கு தலைவனுக்கு தெரியல. மங்குனி தலைவன் நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்றோன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஒரு நல்ல நல்ல கதைய, அழகான கதைய, போராடி ஜெயிக்கிற கதைய, மக்களுக்காக உயிரை விடுற கதைய எடுத்திருந்தீங்கன்னா சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கும். இன்னும் என்னத்தை சொல்லி கொடுக்குறது? கூட இருக்கிற ஒருத்தம் கூட சரியில்லை, எல்லாம் உனக்கு தப்பு தப்பா டேட்டா கொடுக்குறாங்க, தப்பு தப்பா பண்ணி கொடுக்குறாங்க. உனக்கு 40% இருக்கு, 25% இருக்கு, 29% இருக்கு பர்சன்டேஜா மக்கள் ஆதரவு இருக்கான். ஒரு அணி இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு தொகுதியிலும் மிச்சம் போனா ஒரு 10,000 ஓட்டு விடும். 10,000 ஓட்டுன்றது வந்து ஒரு பெரிய ஓட்டு தான் உண்மையிலேயே. ஆனா 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கினாதான் அதுல குறைஞ்சபட்சம் ஒரு பாதி 1.25 லட்சம் 1 லட்சம் ஓட்டு வாங்கினதை ஜெயிக்க முடியும். வெறும் 10,000 ஓட்டு வாங்கினா டெபாசிட் கூட கிடைக்காதுப்பா. 234 தொகுதியிலே நீ நிக்கணும்னா இது வரைக்கும் உன் கூட்டணிக்கு ஒருத்தம் கூட வரல. கதவு திறந்து வச்சுட்டு வாங்க வாங்க ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன், வாங்க வாங்கன்னு நீயும் தான் அப்படியே வாங்க வாங்கன்னு வந்து கூப்பிட்டு கிடக்குற. டிவிக்கேன்னு டிவிக்கு கூட எவனும் வரல. அந்த வாசல்ல டிவிக்கு கூட இந்த சைக்கிள்ல டிவிக்கு வருவாங்க பாருங்க, இவனுக்கு கூட அந்த பக்கம் வர மாட்டாங்க. ஏன்னா கேட்டு திறக்க மாட்டேங்குது இல்ல, எப்ப பார்த்தாலும் சாத்தியா கிடந்தா. நீங்க வந்து அதிமுக லாய்ட்ஸ் ரோட்ல இருக்க அதிமுக அலுவலகம் போயிருக்கீங்களா, அல்லது அண்ணா அறிவாலயம் போயிருக்கீங்களா? அங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், வேர்க்கடலை வித்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதிகமாக. ஏன்னா தொண்டர்கள்லாம் வருவாங்க, அங்க பொறிக்கடலை அதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இது எதுக்குன்னா அங்க ஒரு என்டர்டைனிங்கான ஒரு விஷயமாக, எவ்வளவு சீரியஸாக ஒரு அலுவலகம் கட்சி அலுவலகம் இருந்தாலும் எல்லா மக்களும் சர்வசாதாரணமா வந்து போற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கணும். இந்த கட்சி எப்ப பார்த்தாலும் சாத்தியதான் இருக்கு. ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஒரு நாள் கூட எல்லா மக்களும் அங்க போய் பாக்குற மாதிரியோ, எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லாரும் உள்ள போற மாதிரியோ, டெய்லி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற மாதிரியோ, மக்களை மீட் பண்ற மாதிரியோ, ஊடகங்கள் வந்து காத்திருக்கும் போது வருகிற தலைவர்கள் அங்க நின்று பேசுற மாதிரியோ ஒரு சூழலை கூட தாவேக இதுவரைக்கும் ஏற்படுத்தல. இந்த லட்சணத்துல நீ மக்கள்கிட்ட வந்து நிக்க போற, நான் ஜனநாயகன், ஜனத்தை காப்பாற்ற போற நாயகன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டு பில்டப் பண்றதுல என்ன பிரயோஜனம்? இந்த அந்த 2.5 மணி நேரம் படத்துல 3 நிமிஷம் காட்சி மூலமாக உன் கதை பூரா மொத்தம் தெரிஞ்சு போச்சு. இதுல சிடி நிர்மல்குமார் போட்ட ட்வீட் தான் இன்னைக்கு ஹைலைட்டான ட்வீட். அது யாரோ, எங்களை எதிர்ப்பது யாரோ, எங்களை தடுப்பது யாரோ, ஏன் சொல்லு, திமுக தான் தடுத்ததுன்னு சொல்லிப்பாரு, ஊரே எல்லா பக்கமும் சிரிச்சிடும், மொத்தம் சிரிச்சிடும், அப்படியே கழுவி ஊத்திரும். ஏன்னா மொத்த அதிகாரம் படைத்தது வந்து ஒன்றிய அரசாங்க கையில இருக்கு. சென்சார் போர்டு தான் அதை வச்சிருக்காங்க. அவங்க நிச்சயமா கேள்வி கேட்டிருப்பாங்க, ஓ என்னைய அது வெட்டிட்டு ரத்தத்தை நக்கிட்டு வரானா, அது எப்படி வந்து அலோ பண்ணதுன்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல காட்சி பண்ணிப்பா. இது இல்லாத இன்னும் படத்துல என்னென்ன காட்சி இருக்குன்னு தெரியல, கொடூரமான காட்சிகள் தான் இருக்கு. வெறும் கிராபிக்ஸ், வெடி சத்தம்,
வெடிப்பு, மக்கள் கொத்து கொத்தா சாவறது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இந்த மாதிரி கொத்து கொத்தா மக்கள் வந்து சாகடிக்கிறதுல பெரிய ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. சினிமாவில் வந்து ஹீரோன்றவன் வந்து வில்லன்களை வெட்டி சாய்க்கிறதுன்றது வந்து எல்லா படங்கள்லயும் இருக்கிறது தான். ஆனா நிஜத்துல அப்படி இருக்கக்கூடாது. சினிமா வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. ஆனா நம்ம விஜய்க்கு வந்து நிஜத்திலையும் அப்படி இருக்கணும்னு தான் கரூர்ல போய் 41 பேரை போட்டு தள்ளினார் போல இருக்கு. இது தவிர போற எல்லா இடங்களையும் ஒரு 50-100 பேர் மயங்கி உளறான். பைக்ல போனா ஊந்து சாவறானுங்க, பைக்ல போனா ஊந்து மண்டை உடையுது. அது வந்து மங்குனிகளா இருக்கிறதுக்கு எத்தனை முறை சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. ஒன்றும் தன்னெழுச்சியான கூட்டம்லாம் கிடையாது, பூரா வேடிக்கை பார்க்குற கூட்டம், ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்குற கூட்டம், அவ்வளவுதான். இது வந்து ஓட்டா மாறவே மாறாது. இந்த கான்செப்ட் எப்போ அவருக்கு புரியும், இது எப்போ புரியும்? இப்ப என்ன, சமீபத்துல லயோலா கல்லூரி ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க. எனக்கு அந்த கருத்து கணிப்பை நான் நம்புறது இல்லைன்னு வச்சுங்களேன், அது பெருசா நான் நம்புறது இல்லை. ஆனா அந்த கருத்து கணிப்புல கூட விஜய் மீது என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன பெருசா சொல்லிட்டாங்க? ப்ராப்பரான அரசியல் கட்சிகள் நடத்துறவங்களே ததிகணத்துவம் போடுறாங்க. 214 தொகுதியிலும் இருக்கிற அந்த பூத் கமிட்டியில, அந்த பூத்துல பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் உட்கார வைக்கிறதுல அவ்வளவு பேர் வேணும், லட்சக்கணக்கில் வேணும். ஆனா எங்க இருக்காங்க விஜய் கிட்ட? வேட்பாளர்களே கிடையாதுங்க. காசு வச்சுக்கிறவனை மட்டும் தேடி தேடி புசியானது புசுங்கிறாரு. சரி, அது அரசியல் நம்ம தனியா பேசுவோம். இந்த ஜனநாயகனுடைய, இந்த ஜனகேசரி பகவந்த் நாயகனோட இந்த படம், இந்த 3 நிமிஷ ட்ரெய்லர் நிச்சயமாக மக்கள் மத்தியில ரொம்ப கொடூரமான எண்ணத்தை விதைக்கிறதாக இருக்கிறது, அபத்தமான எண்ணத்தை விதைக்கிறதா இருக்குது. வன்முறையும் ரத்த வெறியாட்டமும் விஜய்க்கு பழகிவிட்டது. விஜய்க்கு ரத்த வாடை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனாலதான் எல்லா படங்களிலும் மது, போதை, ரத்த வெறி, துப்பாக்கிகள் சுட்டு கொல்றது, ஆளை வெட்டி கொல்றது, தோ வரேன்னு சொல்றது, இந்த கழுத்தை வெட்டுறது, ஒரே மேனேஜம், டான்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அட்லியில பேசின தெரியல பண்ணார் பாருங்க, அந்த மேனரிசம் அப்படியே வருது. ஏன் வேற எதுவும் பண்ணவே தெரியாதாப்பா? ஒரே மாதிரி டிப்பிக்கலா. இதுல வேற ஒரு பிரமாதமா இருப்பாரு, அப்படி நடிப்பார், இப்படி ஒண்ணுமே இல்லையே, ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் எனக்கு தெரியலங்க. நான் என் பார்வையில ஒருவேளை ரசிகர்களுக்கு ஒன்னா அது வந்து கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா அவன் பூராவே மூலம் மழுங்கி போயிருக்கான். மண்ட மசாலா எதுவுமே இல்லாம எதை கொடுத்தாலும் பாக்குற மாதிரி இருக்காங்க. கொடூரத்தை பார்த்து ரசிக்கிறாங்க, வெட்டி கொல்றத கொண்டாடுறாங்க. என்ன மாதிரியான மனநிலையை உருவாக்குறாரு பாருங்க. எப்படி ஜென்சி கூட்டத்தை வந்து எப்படி தவறா வழி தினாலாக நம்ம திட்டிட்டே இருக்கோம். நம்ம விஜய் திட்டுறது எதுக்காக தெரியுமா? இப்படி தவறா வழி நடத்தாத, வன்முறையை காமிக்காத, வன்முறை வெறியாட்டத்தை கொண்டாடாத. சின்ன பசங்க வெட்டிக்கிட்டு சாகரா, வெட்டுறான் பாருங்க, அடுத்தவனை கத்தி எடுத்து வெட்டி ரசிக்கிறான், ரீல்ஸ் போடுறான். எங்க இருந்து வருது? உன்னை மாதிரி விஜய் மாதிரியான பிரபல நடிகர்கள் அவங்க படங்கள் இதெல்லாம் தொடர்ந்து காமிக்கிறதுனால தான் வருது. ரஜினிகாந்தே மாறிட்டாரு, வேணா போதும் ரத்த வெறியாட்டம்லாம் இனிமே இருக்கக்கூடாது நம்ம படத்துலன்னு காமெடிக்குள்ள போயிடலான்னு வந்துட்டாரு. அதுதான் அவருடைய இயல்பு. பார்த்தாரு இந்த படம் நமக்கு, இந்த மாதிரி படங்கள் வந்து நம்மளை வந்து மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பெயரை வாங்கி தராது, நம்ம வந்து ஏதோ ஒரு 2 படம் பண்ணிட்டோம், இனிமே அப்படி பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டாரு. இப்ப ஜெயிலர் 2 வந்தாதான் தெரியும். ஏன்னா ஜெயிலர் 2 நிச்சயமாக, ஜெயிலர் 1லயே நிறைய வன்முறை காட்சி இருந்துச்சு, நிச்சயமா அது இதுல வந்து கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுல நிச்சயமாக வன்முறை காட்சிகள் அதிகம் இருந்தா அதையும் நம்ம வந்து கண்டிப்போம். அதுலலாம் எந்த மாற்று கருத்து, யாருக்கும் சாதகமான பேச்செல்லாம் நம்ம கிட்ட வராது, ஒரே மாதிரிதான் இருக்கும். அது என்னை பார்க்கிற, என்னை பின்பற்றுகிற என் சேனல்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். அதனால நான் எதற்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். விஜய் செய்தது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இந்த ஜனநாயகன் படம் நிச்சயமாக மக்கள் பார்வைக்கு உகந்த படம் அல்ல. இந்த படத்தை எத்தனை கோடிகள் எடுத்து செலவு பண்ணிருக்காங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா எச் வினோத் இந்த மாதிரி கேவலமான கதையை பண்ணிருக்க மாட்டார். எச் வினோத் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கலங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பணத்துக்காக இப்படி ஒரு வேலை போயிட்டீங்களே நீங்க, இனிமே உங்க மேல எப்படி மரியாதை வரும்? இதை நீ மீட்டெடுக்கணும்னா மக்கள், எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதையை எடுத்து திரும்ப நீங்க வந்து முதல்ல இருந்து, இப்ப எல்லா கோட்டையும் அழி, எச் வினோத் திரும்பி முதல்ல இருந்து வாங்க. அப்படி வந்தா மட்டும் அந்த மக்கள் உங்களை மதிப்பாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், அதில் பாலம். இல்லைன்னா விஜய் கட்சியில போய் சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு கலை சேவை பிரிவு, கலை பிரிவுன்னு எதனா ஒரு பிரிவுல போயிட்டு நீங்க வந்து தலைவராகவோ மேலாண்மை கலை பிரிவு தலைவர், ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் மேலாண்மை போட்டுருவாங்களே, ஒன்றும் எதனா ஒரு போஸ்ட் வாங்கிட்டு போய் அரசியலில் போய் நின்றுட்டு ஏதோ பின்னாடி போய் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு அவங்க கூட்டத்துக்கெல்லாம் போய், ஏன்னா கரூர்ல வீடியோ எடுத்தீங்கல்ல, சினிமா ஷூட்டிங் தானே நடத்துறீங்க,
நீங்களும் வேன்ல இருந்தீங்கன்னு தான் சொல்றாங்க. நமக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் குற்றச்சாட்டு. எச் வினோத் அந்த வண்டிக்குள்ள இருந்தாரு, சம்பவம் 41 பேர் சாக கிடக்கும் போது இவரும் அந்த வண்டிக்குள்ள இருந்தாரு, தப்பிச்சு ஓடினவரில் இவரும் ஒரு ஆளு அப்படின்னு புகார் எழும்பியிருக்கு. சிபிஐல வந்து அதெல்லாம் கேட்டிருக்காங்க கேள்வியா. அதனால எச் வினோத்துக்கு திரும்பி மறு ஜென்மம், மறுபிறவி, மீண்டும் மறுபிரவேசம் பண்ணணும்னா நீங்க சுத்தமா உங்களை சுத்திகரிச்சுட்டு வந்தாதான் ஏத்துப்பாங்க. என்ன வச்சு சுத்திகரிப்பீங்க? ஆசிட் போட்டு சுத்திகரிப்பீங்களா? இல்ல உங்களுடைய என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இல்லைன்னா தமிழ் சமூகம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. தமிழ் சினிமா உங்களுக்கான இடத்தை தூக்கி குப்பையில போட்டுரும். அவ்வளவுதான். எப்படிப்பட்ட ஒரு நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எடுங்க, எச் வினோத் எடுத்த முந்தைய படங்கள், உதாரணத்துக்கு நேர்கொண்ட பார்வை எடுத்துங்க, துணிவு எடுத்துங்க. 2 படங்கள்ல நீங்க சொல்ல வந்த விஷயம் எவ்வளவு அழகாக, நேர்த்தியாக, எவ்வளவு ஒரு பிளசண்டா அழகா ஒரு கதை சொன்னீங்க. எங்க போனார் அந்த எச் வினோத்? நம்ம கடந்த வீடியோல சொன்ன மாதிரி தான், சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா எச் வினோத்தே, வஞ்சகன் தளபதி வெற்றி கொண்டானாடா. ஏன்னா அதுல இந்த படத்துல அப்படிதான் இருக்கு. ரொம்ப வருத்தங்க. ரொம்ப அதனாலதான் நான் வந்து இவ்வளவு எனக்கு கோபமாகவும் ஆவேசமாகவும் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். தவிர மற்றபடி அவர் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரட்டும், என்ன வேணா பண்ணிட்டோம், மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா யார் வேணா வந்துட்டு போட்டோம், நமக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. ஆனா மக்கள் பார்வைக்கு நீங்க சரியான உகந்த விஷயங்களை கொடுக்கலன்னா நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதுதான். வேறொரு வீடியோல வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.